ரயில்வே வந்து நான் என்னோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது உலகத்தரத்துக்கு உயர்த்த போகிறேன்னு சொல்லிட்டு 109 வழித்தடத்தில் இருக்கின்ற 155 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸை 35,000 கோடிக்கு 35 வருஷத்துக்கு டெண்டர் விட்டுறது தான் அவங்க விட்ட சாதனை. 4Gயும் 5Gயும் கொண்டு போய் ஜியோவுக்கு கொடுத்தனால பிஎஸ்என்லேருந்து 1 லட்சம் பேர் வேலை இல்லாமல் போயிட்டாங்கன்றது அவங்க சாதனை. HAL சொன்னார்ல, ரஃபேல் விமானத்தோட டெக்னிக்கல் நோஹாவை வாங்கிட்டு HAL கொடுக்கறதுக்கு பதிலாக 1 மாதத்திற்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண ரிலையன்ஸ் அம்பானி கொடுத்தது தான் அவங்களுடைய சாதனையாக இருக்குது. விக்னேஷ் சார் வந்து விமர்சகர்னு போகிறீங்க, கொஞ்சம் நடுநிலைமையோடு அவர் வந்து பேசணும். சிஎம்பி ப்ரோக்ராமில் 23 கட்சிகள் என்டிஏல இருந்தது, நாங்கள் கூட இருந்தோம். நாங்கள் இருந்ததுனால தான் சிஎம்பியில் நாங்கள் இருந்ததுனால தான் NLC வந்து 52% பங்குகளை விற்க வேண்டும் என்று டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி வந்து தீர்மானம் போட்ட பிறகு அமைச்சர் முடிவு செய்த பிறகு அதை நாங்கள் மாற்றினோம். இன்னைக்கு சிஎம்பியில் என்ன நடக்குது? என்டிஏல இருந்து இன்னைக்கு சிரோன்மணி அகாலிதள் ஏன் போனாங்க? விவசாய சட்டங்களுக்கு எதிராக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்ன கருத்து வேறுபாடுகள் அடிப்படையில் தான் அவங்க கூட்டணியிலிருந்து விலகி விட்டாங்க. அந்த நிலைமையில தான் பார்க்கணும். சார் சொன்ன மாதிரி 2001 2015 வரலும் 14 வரலும் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி. ஏன்னா அங்கு காது கொடுத்து கேட்டார்கள், கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் மற்ற எதிர்கட்சிகளாக இருந்தால் அவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்டார்கள். கிழக்கு லடாக்கில் இருக்கிற ரோந்துவில் 26 பாயிண்ட் பறி போயிடுச்சு சார். முதல்ல அதை மீட்டு கொடுங்க, அப்புறம் வீர தீரத்தை பற்றி பாரத சர்க்காருடைய இது வந்து நீட்டி முழக்கலாம். அதை முதல்ல வாங்கி கொடுங்க. 10 வருஷமா இருந்துட்டு இப்பதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வாங்க போறாங்களா? இனிமே தான் அது வாக்குறுதி ஆயிருக்கு. இதுவரையிலும் மீட்டு தந்த வீர தீர்ப்பு பண்ணீங்கன்னா பரவாயில்ல, இருக்கிறதையும் உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்ற மாதிரி இருக்குது பார்டர். அங்க போய் மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நியமம் 4 படைக்குன்னு திருக்குறளை மூட்டி முழக்க தெரியுதுல, முதல்ல அதை மீட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன் நிறைவு கருத்தா விக்னேஷ். மேடம், சார் வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நடுநிலைமையோட சொல்லணும்ட்டு. நான் காமன் மினிமம் ப்ரோக்ராமை பத்தி, காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வந்து இல்ல விவசாய மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு அகாதி தளம் வெளியில போயிடுச்சு. காங்கிரஸ் அந்த விவசாய மசோதாவை எதிர்க்கிறது. கெஜ்ரிவால் விவசாய மசோதாவை பத்தி என்ன சொன்னாருன்றது சாரே கொஞ்சம் சொன்னாருன்னா நல்லா இருக்கும். அவங்க எப்படி கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் இந்த இதர பதர கட்சிகள் எல்லாம் எப்படி ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்றதையும் விளக்க வேண்டும். அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து 10 வருஷமா கொண்டு வரணும். எல்லாரோட ஆட்சியும் 75 வருஷமாக கொண்டு வர முடியாத ஒரு இதுதான் இது. 10 வருஷம் காங்கிரஸுக்கும் அதுல இருக்கு. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அவங்களால கொண்டு வர முடியல. அதை 75 வருடமாக சால்வ் பண்ண முடியாது இருக்கிற பிரச்சனையை நாங்க சால்வ் பண்ற அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வராங்க. அதனால பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றது பாஜகவுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் போகுமே தவிர அது எந்த விதத்திலும் மைனஸ் கிடையாது. கேஜ்ரிவால் எப்படி இருக்கான்னு கேட்டாரு. சண்டையிட்டே கொண்டு இருந்தாலும் சகோதரர் என்கின்ற அடிப்படையில் நாங்க ஒன்னா இருக்கிறோம். நீங்க கவலைப்பட தேவையில்லை, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. சொல்லிக்கலாம் சார், அதுல தப்பு கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு சரி, நீங்களும் சொல்லுங்க. சிரோன்மணி எங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துலயும் உள்ளதா சார், பேசுங்க விக்னேஷ். ஆனால் இந்த எதிர்கட்சிகள் வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டும் லாங் ரன்ல வந்து நீர்த்து போய் விடுகிறது. நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த சிஐஏ அறிக்கை வந்த போது ஊழல் ஊழல் ஊழல்னாங்க. ஆனா இந்த பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகள் அதை பத்தி பேச முடியல. ஏன்னா மோடி அவர்களுடைய கிளீன் இமேஜ்ன்ற இமேஜை இவங்களால உடைக்க முடியவில்லை அப்படின்றதா உண்மை. இல்ல கிளீன் இமேஜ்னா அதான் எலெக்ஷன் என்ன கிளீன் இமேஜ் இருக்கு? தேர்தல் பத்திரத்தை விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. நீங்க பேசுங்க. क्वेश्चन மேடம். எக்ஸாக்ட்லி அந்த எலெக்ஷன் பாண்ட்ஸ்ல 6000 பத்திரம் காணோம் சார். கிளீன் இமேஜ் அவர் போய் மேடம் தேர்தல் பத்திரம் பாயிண்ட் கரெக்டான நேரத்துல எடுத்து சிஏஜி வந்து 7 லட்சம் கோடி சிஏஜி 7 லட்சம் கோடி ஊழல் நடந்துருக்குது. கிளீன் இமேஜ் இருங்க சார், அவர் பேசட்டும், அதுக்கான பதில் சொல்லட்டும். பொறுத்த வரைக்கும் 66% ஓட இன்கம் தான் பிஜேபியோட டோட்டல் இன்கம்ல 66% மட்டும் தான் தேர்தல் பத்திரம். ஆனால் திமுகவிலும் மேற்கு வங்கத்துல அந்த மம்தா பானர்ஜி அவங்க கட்சியிலும் 99% ஆஃப் தி இன்கம் வந்து தேர்தல் பத்திரம் மூலமா வந்து. இது தப்புனா அது தப்புன்னு சொல்லுவீங்களா விக்னேஷ்? தப்புன்னா சொல்றேன் மேடம். இல்ல அப்ப நாங்க அவங்களும் தப்பு செஞ்சிருக்காங்க, நாங்களும் தப்பு செஞ்சுக்கிறோம்னு சொல்றீங்களா? அது சொல்லல. தப்புன்னு நினைச்சா ஏன் வாங்குனீங்கன்னு கேக்குறாங்க. வந்து தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்ததுக்கும் ஆர்டிஐல கொடுத்ததுக்கும் 4000 பாண்ட் வரல, கணக்கு வரல. இருங்க சார், அது எல்லாம் எங்க போச்சு? அவர் அடுத்த கட்ட அவர் கேக்குற பேசுங்க விக்னேஷ், பேசுங்க. பத்திரம்ன்ற ஒரு கான்செப்டே இல்லை என்றால் கூட பாஜக வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் அந்த ஃபண்ட் வாங்கின கட்சியா இருந்திருக்கும். அவங்களுக்கு 2000 கோடில இருந்து 3000 கோடி இருக்கு ஃபண்ட் வந்து. இல்ல ஒரு குறுக்கீடு இது தப்புன்னும் போது இந்த கட்சிகள்லாம் ஏன் வாங்குனாங்க அந்த பாண்ட? ஏன் வாங்குனாங்க? அதை ஏன் மறைச்சீங்க சார்? சீரியல்ல பிரகாரம் கொடுக்க சொன்னாங்க. 4000 பாண்ட் ஏன் மறைச்சீங்க? சொல்ல வேண்டியதுதானே? விக்னேஷ் பேசுங்க. அதேதான் மேடம், நான் சொல்றது இதுதான். சிஏஜி ஊழல் அப்படின்றது சொன்னாங்க. அந்த சிஏஜி அறிக்கை பற்றி
ஒரு வார்த்தை கூட இந்த பிரச்சாரத்துல எந்த விதமான இந்த ஒரு மாசமா சொல்லல, ஊழல் பத்தியே சொல்லல, பேசுறாங்க. அது இல்லைன்னு ஆயிடுமா? சாய் சுதாங்க, இருங்க ஊழல் பத்தியே பேசுங்க. அது இல்லைன்னு ஆயிடுமா? CAG அறிக்கையை பத்தி பேசணும் இல்லைன்னு ஆயிடுமா? இருங்க சார், அவர் பேசட்டும். பேசுங்க விக்னேஷ், பேசுங்க. அதுக்கடுத்து CAA பத்தி சொன்னாங்க. CAA இப்ப சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. மீண்டும் இந்த பிரச்சாரத்துல வந்து CAA வந்து ஒரு பெரிய டாபிக்காக கிடையாது. எப்ப பண்ணீங்க? ஆனா 2019 சட்டம் போட்டு இப்பதானே பண்ணீங்க. சார் அந்தரிதா சார் இருங்க. பாஜக வைக்கும் பிரச்சாரம் பாத்தீங்கன்னா அந்த வெல்த் சர்வே ஆகட்டும், இல்ல சாம்பித்தோர் அவர்கள் சொன்ன ரேசிசம் கமெண்ட் ஆகட்டும், அதை வந்து அவங்க வந்து பயங்கரமா பிச் பண்றாங்க. ஆனா பாஜகவுக்கு எதிராக இருந்த பாயிண்ட்களை இந்த 5 வருஷத்துல அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து முக்கியமானது CAG ஊழல் குற்றச்சாட்டும் CAA-வும். அது இந்த பிரச்சாரத்தில் எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தாக்கத்தை ஏற்படுத்திச்சா? நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்தில் சுருக்கமாய் கரம் உயர்த்தி சுருக்கமா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஊழல்ன்றது 2 பேருமே அது பெருசாக எடுத்து வைக்கல. ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் கேட்டு சலிச்சு போச்சு. ஊழல்னு இந்த கட்சி அந்த கட்சி ஊழல்னு சொல்லும், அந்த கட்சி இந்த கட்சி ஊழல்னு சொல்லும். ஊழல் ஒரு பெரிய பொருட்டா இல்லை, வாழ்வாதாரம் தான் இந்த எலெக்ஷனில் இம்பார்ட்டன்ட், ஊழல் இம்பார்ட்டன்ட் இல்லை.